அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்கும் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தடபுடலாக உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்தி இணைக்கிறார். கார்த்தி, தகவல்கள். கண்டிப்பாக பரபரப்பாக நிகழக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது சென்னை அடுத்த வானகரம் பகுதியிலானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த கள ஆய்வின் காரணமாக அதில் நிர்வாகிகளிடையே பல்வேறு விதமான மோதல்கள் ஏற்பட்டதால் இதன் காரணமாகத்தான் தற்போது இந்த பொதுக்குழுவானது கூடியிருக்கிறது. இந்த வானகர பகுதி முழுவதுமே அதிமுகவிற்காக பல்வேறு அவர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் என 5000 பேர்களுக்கு சைவம் மற்றும் அசைவ உணவுகள், அதாவது பிரியாணி, மீன் உள்ளிட்ட பல்வேறு விதமான அசைவ உணவுகளுடன் தடபுடலான விருந்துகளானது தயாராகி வருகிறது. இந்த செயற்குழு கூட்டம் முடிவெற்ற பின்பு இவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு வழங்கப்படும் என அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாக முதற்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த அதிமுகவின் பொதுக்கூட்டத்தின் காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்குள் ஆளாகியிருக்கின்றனர். தற்பொழுது காவல்துறையினர் அந்த போக்குவரத்துகளை முழுமையாக சீர் செய்துள்ளனர். இந்த போக்குவரத்து முழுமையாக சீர் செய்த பின்பு தற்போது வாகனங்கள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பொதுக்கூட்டம் இன்னும் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரை தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் நடைபெறும் எனவும் அவர் கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.